நடிகர் விஜயால் தேர்தல் களம் மாறுகிறதா, கூட்டணி கட்சிகளால் பலனா பாதிப்பா என்ற தலைப்பில் இந்த தேர்தல் சதுரங்கத்தில் நம்முடைய நமதுரிமை காக்கும் கட்சியின் தலைவர் செங்கை பத்மநாபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ராமசேயோ நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் இருவரிடமும் தமிழக அரசியலில் இந்த தேர்தல் களம் இப்பொழுது கூட்டணி தொகுதி உடன்பாடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் அது தமிழகத்தின் பிரதான கட்சிகளுக்கு இது எந்த அளவுக்கு பலனை அளித்திருக்கிறது என்பது குறித்து அவர்களிடம் கேட்கலாம். முதலில் நமதுரிமை மக்கள் கட்சியின் தலைவர் செங்கை பத்மநாபனிடம் கேட்கலாம். சார், இந்த முறை தேர்தலில் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுக்கு ஒரு கடும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி கூடுதலாக அவர்கள் தொகுதிகளை வாங்குவதன் பின்னணி என்ன? அது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டில் குறைவான இடங்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக ஒரு மாதமாக அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு ஒரு இழுபறி நீடித்து ஒரு முடிவுக்கு வந்தது. இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்கள் 30 தொகுதிகள் வரை கேட்பதாகவும், ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணிகளுக்கு அவர் 60-70 தொகுதிகள் கேட்பதாகவும் ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளுக்கு நிர்பந்தம் கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்கு தாவேகா ஃபேக்டர் மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய கட்சி 100 ஆண்டு காலம் நெருங்குகின்ற ஒரு கட்சி இருக்கும்போது அவரை பேச விட்டு நான் பேசியிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அழைப்பின் ஏற்ப நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ மாநில உரிமை அதிகமாக பேசப்படுகின்ற மாநிலம் மற்ற மாநிலத்தை கடந்து, அந்த வகையில் கடந்த காலத்தில் எம்எல்ஏ சீட்டு சட்டமன்றத்துக்கு அதிக சீட்டை மாநில கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் அவர்கள் தருவதுமா இருந்தது. அந்த நிலை மாறிச்சு. பாராளுமன்றத்தில் மாநில கட்சிகள் பெரிய அளவில் எம்பிகள் வாங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை ஏற்பட்டதுனால இப்போ இவங்களும் அதே போல மாநிலத்தில் நம்ம கோல் வச்சு வரணும், நம்மளும் கால் பதியணுன்ற சிந்தனைக்கு வராங்க. ஆனால் அரை நூற்றாண்டுக்கு மேலே 2 கட்சிகளுமே, தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுமே தோல்வியை தான் கண்டுள்ளது. 25 சீட்டு, 117 சீட்டு எங்க, 63 சீட்டு எங்க, 41 சீட்டு எங்க, இப்போ எங்க 25, 28ன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி பிஜேபி கடந்த முறை 20 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் மிகப்பெரிய தோல்வி தான். ஆனால் தாவேக்கானுடைய ஃபேக்டர் எடுபடும் நினச்சோம். ஆனால் தாவேக்கா ஃபேக்டர் பெருசாக எடுபடலை. திராவிட கட்சிகள் அதை ஜெயிச்சிடுச்சு. இப்போதைக்கு அந்த தேர்தல் தொகுதி பங்கீடுங்கிறது நேற்று முன்தினம் வரை தமிழக வெற்றி கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்று நேற்று தான் அந்த ஆதவர்ஜனா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி 90 சீட்டு துணை முதலமைச்சர், 90 சீட்டு முதலமைச்சர் என்று அவர்கள் ஒரு பேரம் பேசினார்கள். ஆனால் அதற்கு எந்த விதமான நாங்கள் இது பண்ணவில்லை அப்படின்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஜய் இந்த முறை தனித்து போட்டியிட்டு இந்த இருவரும் கட்சி கூட்டணிக்கு எதிராக அவரால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியுங்க. அதுதாங்க வெற்றி பெற போகின்ற அணி அதுதாங்க. எப்படி சொல்றேன்னா, இப்ப திமுக மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. இருக்கிற தமிழகத்துல இவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்றது எப்ப தெரிஞ்சதுன்னா எங்களை போன்றவர்களுக்கு இவங்க கூட்டணி அமைக்கும் போது தான் தெரிஞ்சது. யாரு பார்த்தாலும் அந்த அறிவாலயம் எல்லாமே அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க தானே சார். தேமுதிகவா இருக்கட்டும், இல்ல அதையும் தாண்டி நிறைய சிங்கிள் சீட்டு இளைஞர் பேரவையா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தமிழ்நாடு சரியா இருக்கட்டும், எல்லாம் 23 சீட்டு கணக்கு சொல்றாங்க அவங்க. இல்ல அதுல பாதி ஒரு 7-8 கட்சி அதிமுக கூட்டணியில கடந்த முறை இருந்தவங்க. அது 6%, 1/4%, 1%, 3/4% இப்படிதான் இருக்கிற கண்டி பெரிய அளவுல கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு அளவுக்கு ஒரு 3-4% இருந்தது. இப்ப ப. சிதம்பரம் எடுத்த முடிவால் அவர் அழுத்தம் தந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்த்து, இவருடைய திமுக தலைவரை வாழ்த்து சொல்லும் போது அவர் சகோதரர் என்று சொல்லுவார். இந்த தடவை சிஎம் என்று தான் சொல்லியிருக்காரு. அவங்க மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய மைண்ட் செட் தாவேக்கோட நினைவேது போலதான் அவங்களுடைய களப்பணி இருந்தது. ஆனா கடைசியில கட்சி உடைந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக உடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஊடகம்லாம் வெளியே வந்திருக்கேன். அப்போ இவங்க உள்ள வந்தாங்க. இல்லைன்னா இன்னமும் அது வந்ததுனால காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் மேலும் சரியும். மொத்தத்தில் சார் 30% தாண்டி திமுக சதவீதம் ஏறுவதற்கு வாய்ப்பில்லை. அதிமுகவுக்கு இப்போ 20% தாண்டுவதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பில்லை. ஒரே ஒரு விஷயம் சார், 18 வயதிலிருந்து 40 வயது இளைஞர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை.
ஆ 1 கோடி 2 கோடியே 70 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அதுல 70 லட்சம் பேரை விட்டுருங்க, 2 கோடி பேர் தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தாவே தேர்தல் களம் வேற மாறிடுச்சு. ஏன்னா இதுவரை சரி, ஆனா வதங்கை பத்தி சார் இதுவரை வந்து நடைபெற்ற தேர்தல் அந்த வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி வந்து 80% வரை வைக்கலாம். ஒரு 65 இருந்து 70%. இந்த வாட்டி வந்து 5 கோடியே 67 லட்சம். 67 இதுல வந்து 80% வாக்குப்பதிவுனாலே 4 லட்சம் தான். சரியா? 4.5 கோடி வந்துடும் சார். 4.5 கோடி 80% 4 கோடி 4 கோடி 4 கோடி மேலே 4 கோடி கொஞ்சம் மேல வருது. 4 கோடி இதுல வந்து இளைஞர்கள் இளைஞர்கள்னு சொல்றது வந்து ஒரு முதலா வாக்களிப்பவர்கள் சொல்லலாம் 12 லட்சம் 20 வயசுல இருந்து 29 லட்சம் 29 வயசு வரை 12 லட்சம் தான் முதல் தலைமுறை வந்து 12 லட்சம் இருக்காங்க. 20 to 29 வந்து ஒரு 1 கோடியே சொச்சா இருக்காங்க. 1 கோடி 5 லட்சம் இருக்காங்க. நான் சொல்றது 40 வரைக்கும் 30 to 40 வயசு இருக்கிறவங்க வந்து மீதி இருக்கிற 1 கோடி டோட்டலா 2.7 crore இருக்காங்க. 2 கோடியே 70 லட்சம். சரி, இதுல 80% ஓட்டுன்னு வைங்களேன். இந்த 2 கோடியில எவ்வளவு வருவீங்க? இந்த 2 கோடியில 1 கோடி 160 வந்துருது. 160 வரும். அவங்களுடைய உறுப்பினரே 1.25 கோடி. 160 இல்ல சரி, அவங்களுடைய உறுப்பினரே 1.25 கோடி. சரி, இதுல 1.5 கோடி, இதுல வந்து 1 கோடி வாக்குக்கு அதிகமா தாவேகா வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா? சார் அவங்க உறுப்பினரே 1.25 கோடி சார். இந்த அதிமுக திமுக உறுப்பினர் மாதிரி இங்க தாவேகாவில வச்சு எழுதுவோம். நாங்கெல்லாம் வாக்காளர் பட்டியல் தாவேகால உறுப்பினர்கள் 1.25 கோடி. 1.25 கோடி அது அபிஷியலி டிக்ளேர்டு. 1.25 கோடி 1.25 கோடியில் இப்போ பெரம்பூர் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது காரணமே அந்த தொகுதியில் 60,000 55 to 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டல் ஓட்டர்ஸ் அங்கே 2 கோடி சில்லற 2 லட்சம் சில்லற. அதில் 60,000 அவங்க ஒரு தகப்பனையோ ஒரு தந்தையோ ஒரு சகோதரியோ ஒரு மனைவியோ ஒருவரை உள்ள இழுத்தா போதும். ஒரு கணக்குப்படியே அந்த 1.5 கோடி இருக்குல்ல, 1.5 கோடியில பாய் தானே சார் போலிங் ஆகும். எப்படி சொல்றீங்க சார்? இப்போ கடந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் தேர்தல் வரும்போது ஒன்னே ஒன்று சொல்றேன், முழுமையா வாக்களிக்கிறதுல ஒரு பொழுதுபோக்கா போயிடுச்சு. ஆனா இந்த தடவை விஜய் வந்ததன் காரணமாக வாக்களிக்கிற பர்சன்டேஜ் அந்த தேதியை நோக்கி இருக்கான். 23 ஏப்ரல்ன்றது அவனுக்கு ஒரு பெரிய 100% ஓட்டு போலிங்கா இருக்கீங்களா? 90 to 95% யூத்ல போலிங் ஆயிடும் சார். அவன் என்ன சொல்றான் சார், இப்போ திமுக கேட்டா ஒரு ஓட்டு நாங்க திமுக போடுவோம், அதிமுக போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க எப்படின்னா 7 பேரை போடுவோம், 10 பேரை போடுவோம், நாங்க ஒரு 17 பேர் போடுவோம். அவன் போடுறத பத்தி அவன் பேசல. அவன் கலெக்டிவா எத்தனை பேரோட கொண்டு வந்து சேர்க்க போறான்றதான் அத்தனை சேனல்ல நீங்க பார்க்கலாம்.